capital gain related sums வந்து பார்க்கலாம். Kannan has furnished the following details. Compute capital gain for assessment year 2025-26 கானது கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்கக்கிட்ட இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்ச்சேஸ், எப்போ வாங்கியிருக்காங்க, எப்போ சேல் பண்ணியிருக்காங்க, இப்போ வாங்கினதுக்கான காஸ்ட்டு, அதுக்கான செலவு, வாங்குறப்பான செலவு, அதுக்கடுத்தது சேல் பண்ணுறதுக்கான வேல்யூ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, சேல் பண்ணுறப்பான செலவு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து போடலாம். அர்பன் ஏரியாவில் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். இப்போ மற்றது எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹவுஸ் ஏ, பி அண்ட் பில்டிங், அர்பன் ஏரியா, லேண்ட் அண்டு லேண்டு நான் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம எழுதியாச்சு. கமர்ஷியல் பில்டிங் வந்து நம்ம தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து சேல்ஸ் டேட்டுக்கு வந்து 1/2/2025 இருக்கும். அதே மாதிரி அதுக்கான சேல்ஸ் அமௌண்ட் வந்து 5 lakhs கிடையாது, 15 lakhs. இப்போ வந்து அதை நான் மாற்றிக்கிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சம் போடலாம். சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் சி வந்து சேல்ஸ் எவ்வளோனா 7 lakhs. ஹவுஸ் பிக்கு வந்து 5 lakhs. பில்டிங் வந்து 8 lakhs. அர்பன் ஏரியா லேண்டுக்கு வந்து 5 lakhs. லேண்டு நான் அக்ரிகல்ச்சருக்கு வந்து 8 lakhs rupeesக்கு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான செலவெல்லாமே நம்ம இப்படி லைன் எழுதிக்கலாம். 5,000, 10,000, 10,000, 4,000, 5,000. இதில் சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கிறதுக்கு வந்து நமக்கு நெட் சேல்ஸ். அர்பன் ஏரியா லேண்டு வந்து 5 லட்சம் கிடையாது, 15 லட்சம். ஓகேவா? அடுத்ததான் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம். காஸ்ட்னு கொடுத்துருக்கல்லவா, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் போட்டுக்கலாம். 4 lakhs, 3 lakhs, 5 lakhs, 7 lakhs, 6 lakhs. அடுத்ததாக இதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2,95,000 வரும். அடுத்ததாக 1,90,000. அடுத்ததாக 2,90,000. அர்பன் ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணி அதே மாதிரி மைனஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் வந்து பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிருச்சா, லெஸ் பண்ணி போட்டோம். அடுத்ததாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எக்ஸ்பென்சஸ் ஆச்சலவா, அந்த அமௌண்ட்டெல்லாம் இப்போ இங்கே போட்டுடலாம். ஹவுஸ் ஏக்கு வந்து 10,000, பிக்கு வந்து 2,000, பில்டிங் வந்து 5,000, அர்பன் ஏரியாவுக்கு வந்து 30,000, லேண்டுக்கு வந்து 1,000. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 2,85,000, 2,85,000, 7,66,000, 1,94,000. ஸோ இதுதான் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்ததாக நம்ம கமர்ஷியல் பில்டிங் வந்து போடலாம். பில்டிங்க்கு நம்ம தனியாகவே ஹெட்டிங் போட்டாச்சு. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஃபார் கமர்ஷியல் பில்டிங், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதியாச்சு, ஸ்டெப்ஸ் வந்து எழுதியாச்சா. இப்போ சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா கமர்ஷியல் பில்டிங் பாருங்கள் 6 lakhsக்கு பண்ணியிருக்கோம். 6 lakhs வந்து போட்டுடலாம். அடுத்ததாக அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து 2,000. ஆனால் நமக்கு
5,98,000 வருது. அதுதான் நமக்கு நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ்க்கு வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 lakhs. நெட் சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2,02,000 rupees வந்து வருது. இப்போது இது வந்து மைனஸில் இருக்கங்காட்டி நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். பர்ச்சேஸுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம இதவே லாஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சரை வந்து லாஸ்ட்டில் வரங்காட்டி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எழுதியாச்சு. அதில் கொடுத்துருக்க ஃபுல்லுமே நம்ம டோட்டல் பண்ணி போட்டுடலாம். டோட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஹெட்டிங் கொடுத்தாச்சா. இப்போ அதில் இருக்க ஹவுஸ் ஏ பி அண்ட் பில்டிங் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டு நான் அக்ரிகல்ச்சர் வந்துருக்கு. அதுக்கான அமௌண்ட்டு போட்டுரும். கமர்ஷியல் பில்டிங் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ லாஸில் இருக்குது. அதுக்கான அமௌண்ட் வந்து போட்டுரும். இப்போது இந்த கெயின் எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு லாஸை வந்து மைனஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு 15,16,000 வந்து வரும். இதுதான் நமக்கு டோட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான ஆன்சர். ஸோ அவங்க டோட்டல் கேட்டிருந்தாங்கன்னா இதே மாதிரி போடுங்க. கேட்கலினாலும் இந்த மாதிரி போட்டோம்னா அவங்க நமக்கு ஃபுல் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம்மில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க.